எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி நண்பர்களே, 2025 ஜூலை 7 முதல் 13 வரை, விஸ்வாவசு வருடம் ஆனி 23 முதல் 29 வரை, ஆணி சூரியனானவர் குருவோடு இணைந்து தரக்கூடிய அற்புதத்தில இந்த வாரம் என்பது கடைசியாக அமையும். அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 29 மார்ச் 2025 பின்னர் இந்த 3ஆம் இடத்து அற்புதங்களை மெதுமெதுவாக உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில நின்று ஒரு பலனை தருவார். நின்று என்றால் என்ன? பூமியிலிருந்து பார்க்கும்போது சூரியன் மற்றும் சனி பகவான் இந்த இடைப்பட்ட தூரங்களில் அந்த நகர்வு இருக்கிறது அல்லவா, கோள்கள் ஒன்றோடு ஒன்று நகர்ந்து கொண்டிருக்கும். அதை பார்க்கும்போது இப்போது இந்த வாரம் துவங்கி சனி பகவான் ஒரே இடம் இருந்து பலன் தருவார். நகர்ந்து தரும் பலன் ஒன்று, நின்று தரும் பலன் ஒன்று. அதன் பின்பு என்னவென்றால், இந்த வாரத்திற்கு பின்பாக கிட்டத்தட்ட ஒரு 140 நாட்கள் வழக்கம் போல் வக்ரம். கிரகங்கள் எப்போதுமே தன்னுடைய வேலையை சரியாக செய்யும். சனி பகவான் வக்ரம் பெறும்போது இப்போது வரை இந்த 29 மார்ச் வரை இன்று இந்த பதிவை நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வாரத்தின் நாள் முதல் என்ன பலனை தந்தாரோ அந்த பலனில் ஒரு மாற்றம் என்றால் என்ன? ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றும். மிகப்பெரிய வெற்றிகளுக்கு அது விட்டுடும். ஆகினாலே நின்று பலன் தரக்கூடிய சமயத்துல சனி பகவான் உங்களுடைய கர்ம வினையின் எந்த வினை தீவினை என்பதை உங்களுக்கு புரிய வைத்திருப்பார். ஏற்கனவே 7 சனியில புரிந்திருக்கும். அதை சீர் செய்து கொண்டு வெற்றிக்கான வழியை தரக்கூடிய வாரத்துல இது ஒரு மிக முக்கியமான வாரம். ஏனென்றால் சனி பகவான் நின்று பலன் தரக்கூடிய வாரமாக இருக்கிறது. இந்த நுட்பத்தை நீங்கள் வேறெங்கும் எளிதில் கேட்க முடியாது. எல்லோருக்கும் தெரியும், இருந்தாலும் சொல்வதில்லை. ஆகையினால வெற்றிக்கான வழி. மேலும் யோகத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரன் மீது சனியினுடைய பார்வை இருக்கிறது. இப்போது யோகத்தை தர வேண்டும் என்றாலும் கூட அதிக லாபத்தை தரக்கூடிய ஒரு வாரத்தின் அமைப்பை சந்திரன் 11ஆம் இடத்துல தருவார். இந்த சந்திரன் சுக்கிரனுடைய பார்வையை பெறுகிறார். அது மட்டுமல்லாமல் கேது செவ்வாய் இணைந்து இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையும் இந்த 11ஆம் இடத்து சந்திரன் மீது இருக்கிறது. ஆகையினால் உணர்வுகளுக்கு அதிகம் இடம் கொடுக்காமல் கோபதாபம், பாசம், நேசம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் தான். ஆனால் எது எந்த அளவில இருக்க வேண்டுமோ அது இருக்க வேண்டும். ஏனென்றால் 7, 8, 9 காலை இந்த 3 நாட்களும் திங்கள், செவ்வாய், புதன் அதிகாலை வரை 11ஆம் இடத்துல சந்திரன் 11ஆம் இடத்துல விருச்சிக ராசியில இருக்கும்போது மனம் போன்ற போக்கு ஒன்று ஏற்பட்டுவிடும். அது இருக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் வாழ்க்கையிலே நாம் சில நேரங்களிலே சிக்கலை சந்திப்போம். அது பல நேரங்கள் பாதிக்கும். அது மட்டுமல்லாமல் குரு ஆதித்யம் என்பது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது. இது மாபெரும் விபரீத ராஜயோகத்தை அற்புதமே அள்ளி தருகிறது. ஆகையினால் 12ஆம் இடத்து அதிபதி 6, 8ஆம் இடத்து அதிபதி 6. இந்த வாரம் முழுக்க இந்த அற்புதத்தை நீங்கள் காணலாம். வரும் வாரத்துல இந்த விபரீத ராஜயோகத்துல குரு மட்டும்தான் இருந்து பரிணமிப்பார். 12ஆம் இடத்துல குருவினுடைய பார்வை பலம் இந்த வாரம் முழுக்க இருப்பதன் காரணமாக விரயங்கள் எது என்றாலும் கூட அது சட்டத்தின் படியோ அல்லது நேர்மையின் படியோ அது உங்களுக்கு எது நடக்க வேண்டுமோ அது மட்டும்தான் விரயமாகும். அதனால் அந்த விரயம் சுப விரயமாக மாறும். அதனால் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. திங்கள், செவ்வாய், புதன் ஜூலை 7, 8, 9 காலை வரை சந்திரனானவர் விருச்சிக ராசியிலே நீச்சம் அடைந்து சுக்கிரனினுடைய பார்வை பெற்று இருப்பது என்பதும் மிக அற்புதம். அது மட்டுமல்ல, செவ்வாயினுடைய அந்த பார்வை பலம் என்பது நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஒரு வெற்றியை தந்துவிடும். வாரம் முழுக்க புதன் சுக்கிரன் தரக்கூடிய அந்த அற்புத உபயாச்சர யோகம் என்பது வசதிகளை மேம்படுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில மாபெரும் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும். காதல் வெற்றி பெறுமா? நிச்சயம் காதல் வெற்றி பெறும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வாரத்தினுடைய துவக்க 3 நாட்களில் காதல் சார்ந்த விஷயத்தில், காதல் என்றால் உங்களுக்கு பிடித்த விஷயம் அது எதுவாக இருந்தாலும் காதல் என்று வைத்துக் கொள்ளும். ஆண் பெண் உறவும் காதல் தான். ஆனால் பிடித்த விஷயங்களில் மனம் லயித்து அதிலே ஏதேனும் ஒன்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. அன்பு பாசம் எதிர் மீது வைத்தாலும் அதில் கட்டுப்பாடோடு இருக்கும்போது வெற்றியை தரக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது. மனநிலையை ஒருநிலைப்படுத்தி உணர்வுகளுக்கு இடம் தராமல் எந்த வேலை செய்தாலும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன் ஜூலை 6, 7, 8. லாபத்திற்காக சமுதாயத்திற்கு மாறான ஏதேனும் செயல்பாடுகளில் ஈடுபட கூட மனது தள்ளும். ஆனால்
அதிலிருந்து கவனமாக தப்பித்திருப்பதுதான் பரிகாரம். காதலிலே மனம் சற்று தடுமாற்றத்தை தரும். காரணம், ஏற்கனவே செவ்வாய் கேது இணைவு தடுமாறாதீர்கள் என்று ஒரு பதிவை தந்திருப்பேன். ஆகையினால் கவனம். மாணவர்களுக்கு இந்த நாட்களிலே கற்பனையிலிருந்து வெளிவந்து கல்வியிலே நாட்டம் வேண்டும். அதில் மிக முக்கியமாக இருங்கள். வேலைகளை உங்களோட கல்வியோடு இணைத்து செய்யும் போது கல்விக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸில் அதிகம் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. காலை 9ஆம் தேதி காலை முதல் 11ஆம் தேதி பகல் வரை சந்திரன் 12ஆம் இடத்துல இருப்பார். இங்கு குருவினுடைய பார்வை பெறுகிறார், சூரியனுடைய பார்வை பெறுகிறார், சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார். ஆகையினாலே சிறு செலவு தேவையற்றது என்றாலும் கூட தவிர்த்து விடுவது நல்லது. குரு பார்வையில் சந்திரன் கஜகேசரியை தரும். விதிகளின்படி செயல்பட வேண்டும் என்று தான் இந்த நிலை உங்களுக்கு உணர்த்துகிறது. காதலிலே மதி மயக்கும் செலவு செய்தால் அது செய்ய வைக்கக்கூடிய மதிமயக்கம் கூட ஏற்படும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது மிக முக்கியம். அதே போல் அத்தியாவசிய செலவுகளை செய்யாமல் இருப்பதும் தவிர்க்க வேண்டும். சட்டத்திற்கு உட்பட்டு எல்லா விஷயம் சரியாக இருக்கிறதா என்று ஒரு வேலை செய்தாலும் சரி, தொழில் வியாபாரம் இருந்தாலும் சரி, அதை சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கும். 12ஆம் இடத்திலே சந்திரன் குரு பார்வை பெறுகிறார், கஜகேசரி சூரியனுடைய பார்வை பெறுகிறார். அது மட்டுமல்ல, சனி பகவானுடைய பார்வை பெறுகிறார். ஆகையினாலே அரசு சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் லைசன்ஸ் வாங்குவது போன்ற விஷயங்களிலே ஏதேனும் சிக்கல் இருக்கிறதால் அதை சீர் செய்வதற்கு அரசு விஷயங்களை சீராக செய்து எதை சரியாக செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை சரியாக செய்வதற்கு இது ஏற்ற நேரம். அதை துவங்கினால் வெற்றியை தரும். அதற்கு அடுத்ததாக 11ஆம் தேதி பகல் முதல் இந்த வார கடைசி வரை, ஞாயிற்றுக்கிழமை வரை நிச்சயமாக ராசிக்குள் வரக்கூடிய சந்திரன் அவர் அற்புதங்களை செய்வார். உடல் நலம் கூடும், தொழில் வியாபாரத்திலே முன்னேற்றம் என்பது இருக்கும். புதன் பார்வையில் சந்திரன் ஆகையினால எந்த ஒரு யோசனை என்றாலும் சமயோஜித சிந்தனை ஒன்று வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதன் காரணமாக எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறலாம். அது மட்டுமல்லாமல் சஷ்ட அஷ்டக நிலையிலே சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கும் போது இந்த சஷ்ட அஷ்டகம் என்பது செவ்வாய் கேது இணைவிலிருந்து பெறும். ஆகினால் நிலம் சார்ந்த விஷயம், வம்பு வழக்கு இவற்றிலே சமயோஜிதமாக யோசித்து மாபெரும் வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். சில பயண வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் எந்த நேரத்திலும் இந்த வாரத்திலே முரண்படாமல் இருப்பது சிறப்பு. மனம் போன போக்கிலே பேசவும் கூடாது, மனம் போன போக்கிலே செலவு செய்யவும் கூடாது. எதையுமே கையெழுத்திடுவதற்கு முன்பு ஒரு முறை படித்து, அதாவது கையெழுத்த வேண்டிய சூழ்நிலை எல்லாம் தினந்தோறும் வரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். எதுவானாலும் சரி ஒரு முறை படித்து கையெழுத்திட வேண்டும். அலட்சியம் என்பது கூடாது. பணத்தை செலவு செய்யும் போது ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் பணம் மாற்றும் போது கவனமாக இருக்க வேண்டும். தொழில் அதிபர்களுக்கு பணம் முதலீடு செய்வதிலே கவனக்குறைவு என்பது இருக்கக்கூடாது. தொழிலதிபர்களும் பண பரிவர்த்தனைகளிலே மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். புகழ் தரக்கூடிய விஷயங்களில் மட்டுமே ஈடுபட வேண்டுமே தவிர புகழ் கெடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த வாரத்தில் ஈடுபடக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் நிச்சயமாக யாரை சந்தித்தாலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற ஏதேனும் சந்திப்புகள் இருந்தால் புதிய நட்பு அல்லது தேவையில்லாத நட்பு என்றால் தவிர்க்க வேண்டும். கல்வித்துறையை பொறுத்தவரை கல்வித்துறை அல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையில இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, வெற்றி உண்டு. உழைப்பிற்கேற்ற உன்னதம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய மேலும் மேன்மைக்காக செவ்வாய் கிழமைகளிலே முருகன் வழிபாடு மற்றும் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையிலே உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்றோ அல்லது வீட்டிலே கூட துர்கை அம்மன் போன்ற அம்மனை இணைத்தோ தீபமேற்றி வழிபாடு செய்வது என்பது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும். அன்பு நேயர்களே, பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள், மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.